அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நெத்து சுந்தரவடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் 36. செங்கற்பட்டில் நடந்த முதல் சுயமரியாதை மாநாடு தமிழ்நாட்டு சிந்தனை போக்கில் குறிப்பிடத்தக்க திருப்பு முனையாக அமைந்தது. மெய்யான பொதுமக்களின் பிரதிநிதிகள் 10,000 பேர்கள் கூடி சில முடிவுகளை மேற்கொண்டார்கள். அம்முடிவுகளை செயல்படுத்தி இருந்தால் தமிழ் சமுதாயம் எவ்வளவோ முன்னேறியிருக்கும். 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நமது நாட்டில் திருமணத்திற்கு உற்ற வயது என்பதே கிடையாது. கூவத்தெரியாத குயில் குஞ்சுகள் போன்ற சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கும் திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். பெற்றோர் மடிகளில் உறங்கிக் கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கு திருமணம் என்பது சொல்லனா கொடுமை. இக்கொடுமையை எதிர்த்து தென்னகத்தில் தன்மான இயக்கம் முதல் குரல் எழுப்பிற்று. இக்கொடிய பழக்கத்தை எதிர்த்து பெரியார் ஈவேராவும் அவருடைய இயக்கத்தவர்களும் எண்ணற்ற மேடைகளில் முழங்கினார்கள். பழமை விரும்பிகளின் கண்மூடித்தனமான பேச்சுக்கு ஆளானார்கள். சமுதாயத்தில் எதிர்நீச்சல் போட துணிந்த சுயமரியாதை மாநாடு பெண்களின் கல்யாண வயது 16க்கு மேற்பட்டிருக்க வேண்டும் என்றும், மனைவி புருஷன் இருவரில் ஒருவருக்கொருவர் ஒத்துவாழ இஷ்டமில்லாத போது தம்முடைய கல்யாண ஒப்பந்தத்தை ரத்து செய்து கொண்டு பிரிந்து போக உரிமை இருக்க வேண்டும் என்றும் இம்மாநாடு முடிவு செய்தது. திருமணத்திற்கு ஒப்பந்தம் என்னும் சொல்லை அப்போதே பயன்படுத்தி இருப்பதை கவனியுங்கள். திருமணத்தை எங்கோ யாரோ முடிவு செய்து அனுப்பியிருப்பதாக பகுத்தறிவுவாதிகள் ஒப்புக்கொள்வதில்லை. அது வாழ்க்கை துணை உடன்படிக்கை என்பதே அவர்கள் முடிவு. கல்யாணம் செய்து கொள்ள விருப்பம் உள்ள ஆண்களும் பெண்களும் ஜாதி மத பேதமின்றி தங்கள் மனைவி புருஷர்களை தேர்ந்தெடுத்து கொள்ள பூர்ண உரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும், அதற்கேற்றவாறு கல்யாணச் சடங்குகள் திருத்தப்பட வேண்டும் என்றும், கல்யாணம் முதலிய சடங்குகள் சொற்ப பணச்செலவில் நடத்தப்பட வேண்டும் என்றும், எக்காரணத்தை முன்னிட்டும் ஒரு நாளைக்கு மேலாவது ஒரு விருந்துக்கு மேலாவது நடத்தக்கூடாதென்றும் தீர்மானிக்கிறது. இம்முடிவு செயல்பட்டது. தொடக்க கால தன்மான இயக்கத்தின் சார்பில் பல கலப்பு திருமணங்கள் நடந்தன. 2 விதவை திருமணங்களும் நிகழ்ந்தன. காரைக்குடி மரகதவள்ளி முருகப்பா, மஞ்சுளாபாய் சண்முகம், சிவகாமி சிதம்பரனார், நீலாவதி ராமசுப்பிரமணியம், சுந்தரி அழகப்பா, குஞ்சிதம் குருசாமி ஆகியோர் கலப்பு மணம் செய்து கொண்டவர்களில் சிலர் ஆவர். குற்றாலச்சாரல் குற்றாலத்துக்கு அப்பாலும் தாக்குவது போல் கலப்பு திருமணங்கள் சில தன்மான இயக்கத்திற்கு அப்பாலும் நடந்தன. தமிழ் பேராசிரியர் ஆசு ஞானசம்பந்தம் அத்தகைய திருமணம் செய்து கொண்ட முன்னோடிகளில் குறிப்பிடத்தக்க ஒருவர். கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று இன்று முழங்கும் திராவிட கழகத்தின் தாயகமாகிய தன்மான இயக்கம் அன்று கடவுள் நம்பிக்கை பற்றி என்ன கருத்தை சொல்லிற்று? இதோ செங்கற்பட்டு சுயமரியாதை மாநாட்டு முடிவுகளில் ஒன்று. கடவுள் என்பதன் பெயரால் கோவில்களிலாவது அல்லது வேறு இடங்களிலாவது 1 பைசாவாவது 1 பைசா பெரும்படியான சாமானாவது செலவழிக்க கூடாதென்றும், வணங்குகிறவனுக்கும் வணங்கப்படுபவனுக்கும் மத்தியில் தரகனாவது வட பாஷையாவது இருக்கக்கூடாதென்றும் இம்மாநாடு கருதுகிறது. மேலும் இனிமேல் புதிதாய் கோயில்கள் கட்டக்கூடாதென்றும், இப்போதிருக்கிற கோவில், மடம், சத்திரம், வேத பாடசாலை முதலியவைக்காக விட்டிருக்கும் சொத்துக்களை கைத்தொழில், வியாபாரம், ஆராய்ச்சி முதலிய கல்விகளுக்காகவும் கைத்தொழிலுக்காகவும் செலவழிக்க முயற்சி செய்ய வேண்டுமாய் பொதுஜனங்களை இம்மாநாடு அன்புடன் கேட்டுக்கொள்கிறது. கோவில்களில் உற்சவங்கள் முதலியவை கொண்டாடுவதை நிறுத்தி கொண்டு அவற்றிற்கு பதிலாக பொதுஜன அறிவு வளர்ச்சி, ஆரோக்கிய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி முதலியன சம்பந்தமான பொருட்காட்சிகளை நடத்தி மக்களுக்கு அறிவும் செல்வமும் ஏற்பட செய்ய வேண்டுமாய் இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. அக்கால தமிழில் பிறமொழிச் சொற்கள் ஏராளமாக கலந்திருந்ததை காண்கிறோம். பிற்காலத்தில் தமிழ் தூய்மை பெறுவதற்கு தன்மான இயக்க எழுத்தாளர்களும் துணை நின்றிருக்கிறார்கள். தாய் தமிழில் வழிபாடு என்பதை இயக்க ரீதியாக முன்வைத்து போராடியது தந்தை பெரியாரின் தன்மான இயக்கமே. அதுவும் இன்றைக்கு 55 ஆண்டுகளுக்கு முன்பே. இன்று அர்ச்சகர் உரிமை எல்லா சாதியினருக்கும் வேண்டுமென்று திராவிட கழகம் போராடுகிறது. முன்னர் தொடக்கத்தில் தரகரற்ற வழிபாட்டையே முன்னிறுத்தியது. காசிக்கு சென்று வழிபடுவோர் விஸ்வநாதருக்கு புனலும் பூவுமிட்டு நேரே வழிபடலாம். எப்படியோ தமிழகத்தில் வழிபாட்டிலும் தரகர்கள் புக விட்டுவிட்டார்கள் நம் முன்னோர்கள். தரகர் வழி நெருங்கும் போக்கு தனி வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் இரண்டர கலந்து விட்டது. நீக்கமர நிறைந்து விட்டது. ஊழல் நோயாய் பரவிவிட்டது. பூசாரி வழிபாடு நெடுநாளைக்கு தொடரும் என்பதால் அப்பூசாரி தொழிலிலும் எல்லோருக்கும் உரிய பங்கு தேவை என்று தந்தை பெரியார் குரல் எழுப்பினார். அதற்காக கிளர்ச்சி செய்ய நாள் குறிப்பிட்டார். தொடர்பும். அலைகள் ஓய்வதில்லை.